கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட 4த் டெஸ்ட் டே 2 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கருணாகரன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். நேத்திக்கு டே 1ல கம்ப்ளீட் பண்ணும்போது 264க்கு 4 விக்கெட்டை இழந்திருந்தாங்க இந்தியா. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு பேட்டிங் பண்ணி 352 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து அவர் விக்கெட்டை லூஸ் பண்றாரு. அதைத் தொடர்ந்து பின்னாடி வந்த பேட்ஸ்மேன் யாருமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி விளையாட மறுத்துட்டாங்களோ? இல்ல, இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்த்தாங்க. நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாவே நல்லா ஆடினாங்க. இன்னைக்கு எக்ஸ்டெண்டடா ஆடினாங்க. லஞ்சுக்கு கிட்ட பிள்ளைய கொண்டு வந்து அப்புறம் ஆடினாங்க. என்ன நமக்கு பேட்டிங் ரிஷப் பந்த் ஃபிட்னஸ பத்தி நமக்கு நேத்தி தெரியாது, இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் தெரியாது. வந்து ஆடினாரு, அது ஒரு பெரிய ஹைலைட். இன்னைக்கு முக்கியமா நம்ம விஷயம் சொல்ல வேண்டியது, ரிஷப் பந்தை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய என்டர்டைனரா பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேட்ச் வின்னர், ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அண்டு ஒரு நல்ல ஸ்பிரிட்டட் கிரிக்கெட்டர் எல்லாம் தெரியும். பட் அவர் ஒரு வாரியர். அவர் ஒரு டீம்கோசரம், ஒரு கண்ட்ரிக்கோசரம் என்ன வேணா பண்ணுவார் அப்படிங்கறத இன்னைக்கு பிராக்சர்டு ஃபுட்டோட வந்து ஆடி இருக்காரு. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட். அவர் வந்ததுக்கு அவர் நேத்தி 37 ஆடினாரு. இவர் வந்து ஆடினதுக்கு அப்புறம் ஒரு 16-17 ரன் தான் ஆட் பண்ணிருக்காரு. பட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னாலேயும் ஸ்கோர் வந்து ஒரு 40-50 ரன் ஆடா இருக்கு, அவ்வளவுதானே தவிர. பட் முக்கியமான விஷயம் உற்சாகம். இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாரு. இந்த ஹோல் சீரீஸ்க்கு அவர் இன்னும் இருக்க மாட்டார் அப்படின்னு அதுக்குள்ள ஹைலைட் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு யாரு, இஷான் கிஷன் பேசுறாங்க, அது மாதிரிலாம் மீடியால நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு பிராக்சர்ட் ஃபுட்ல வந்து ஆடினது பெரிய விஷயம். ஒரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆடினாரு. ஓடவே முடியல அவருக்கு. அவரு கொஞ்சம் ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா ஒரு 375-400 ரன் கொண்டு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அவர் ஃபிட்டா இல்லாத பொழுது ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜடேஜா விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த விட பெட்டராவே ஆடினாங்க. அண்ட் ஷர்துல் தாக்கூர் டெஃபினட்டா கொஞ்சம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. அவரை ப்ரொமோட் பண்ணாங்க. எதுக்கு ப்ரொமோட் பண்ணாங்கன்னு தெரியல பேட்டிங்ல, பட் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆடிட்டாரு. வாஷிங்டன் சுந்தரும் நல்லா ஸ்டெடியா ஆடினாரு. ஒண்ணு வச்சுக்கணும், நம்ம இன்னைக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து மார்னிங் வந்து இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு தான் ஃபேவரபிளா இருந்தது. கம்ப்ளீட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன். இது வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு ஆட்டம் ஆரம்பிக்கச்சே ஓவர் காஸ்ட் கண்டிஷன், ஆட்டம் முடிச்சே ஃபுல் சன்னி கண்டிஷன். ஆமா. சோ இது வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தான் கண்டிஷன்ஸ் போயிருக்கு. பட் 358 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர் இந்த ஸ்பிட்ச்ல. பட் நம்ம எதிர்பார்த்த விட ரொம்ப பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருந்தது செகண்ட் ஹாஃப்ல கண்டிஷன்ஸ் எல்லாம். அதனாலதான் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல. பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ கேப்டனா அந்த டீமை எப்படி வழி எடுத்துட்டு இருக்காரு. அவரே வந்து விக்கெட் விழாத ஒரு இடத்துல பாலை தன் கையில எடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. அதோட இல்லாம அவரோட ஃபைஃபரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 24 ஓவர் போட்டிருக்காரு. எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அந்த காலத்தை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு கேப்டனாவும் இருக்காரு அந்த இடத்துல. அவரை எப்படி பார்க்கலாம் நம்ம? இன்னைக்கு பேக் டு பேக் ஒரு 3 விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. நேத்திக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நம்ம போன மேட்ச் போது பேசினோம், ஒரு சிங்கம் இருக்கு இங்கிலாந்து டீம்லன்னு. சிங்கமாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. இன்னும் நல்ல ஃபார்முக்கு வந்த ஒரு லைனா இருக்காரு அவரு வந்து அவருடைய போலிங் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 எடுத்திருக்காரு. அவரு வந்து நிறைய எடுத்திருக்காரு. 5 விக்கெட், 6 விக்கெட், ஆஷஸ் சீரீஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காரு. அவர் கொஞ்ச நாள் இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் போலிங் போடாம பேட்டிங் மட்டும்தான் ஆடிந்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தான் போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு அப்படின்லாம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ இருக்கிற ஒரு இங்கிலாந்து டீம்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ், கிறிஸ் பிராட் இல்ல, ஆண்டர்சன் இல்ல, அதுக்கு பதிலா வந்து ஆடுறது வந்து ஸ்டூவர்ட் பிராட் இல்ல, இவரும் இல்ல, 2 பேரும் இல்ல. ஆமா, ஆண்டர்சன் இல்ல. அதனால இவங்க கார்ஸ் நல்லா போடுறாரு. பட் அவரால் ஒரு பெனிட்ரேட்டிவா ஒரு ஃபுல் மேட்ச் வின்னிங் போலிங்கா போட முடியல. அப்புறம் வந்து டங்கு ஆடினார் 2 டெஸ்ட், அவரால் ரொம்ப ஷார்ப்பா போட முடியல. சோ அதனால அவர் பார்த்தாரு, அவர் வந்து இந்த நேரத்துல நம்ம போலிங் போட்டு நம்ம டீமை ரெஸ்கியூ பண்ணலன்னா இந்த சீரீஸ் நம்மளால கைவிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர் வந்து போலிங் எடுத்துட்டாரு. 2 டெஸ்டாவே நிறைய ஓவர் போடுறாரு, நல்லா போடுறாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நியூ பேட்ஸ்மேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாம் அவர் வந்து அழகா தூக்குறாரு. நல்ல அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஆனாலும் ஒரு புது ஸ்பெல்லு வரைச்சே அவங்களுக்கு எப்படி போட்டா விக்கெட் விடும் அப்படிங்கிற பிளான் பண்ணி போடுறாரு.
இன்னைக்கு முக்கியமான வந்து சாய் சுதர்சன் நல்லா ஆடிட்டு இருக்குச்சு, பவுன்சர் போட்டு ஃபீட் பண்ணி அவர் அவுட் ஆக்கிட்டாரு. நேத்தியே ஒரு வாட்டி லெக் சைட்ல ஃபீட் பண்ணி அவுட் ஆயிருக்க வேண்டியது, அவருக்கு கேட்ச் விட்டாங்க. அது மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஆர் லெஸ் ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேன் அவங்களுடைய வீக்னஸ் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல போடுறாரு. அவருக்கு பேஸ் இருக்கு, அவரால் ரொம்ப பேஸ் போட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த 138 140 எல்லாம் போடுறாரு அவரு. ஸோ நல்ல ஷார்ப் பவுன்சரும் இருக்கு. ஸோ தன்னுடைய ஸ்கில்ஸை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இங்கிலாந்துக்கோசரம் ஓரளவுக்கு தன்னை மீறி தனக்கு முடியாத நிலைமையிலேயே அவர் வந்து போலிங் போட்டு டீம் நல்லா கொண்டு வரணும்னு ஒரு எண்ணத்துல போடுறாருங்கிறது தான் ஒரு உண்மை. அது அப்படியே நம்ம ஆப்போசிட்டா வந்து இங்கிலாந்தோட பேட்டிங் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து 166க்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. நீங்க ஸ்டோக்ஸ் சொல்லும் போது ஒரு பிளானோட வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கிறீங்க. இந்த சைட்ல பவுலர் அந்த மாதிரி யாரும் பிளான் பண்ணி வரது இல்லையா ஒரு பேட்டருக்கு? இல்ல, இன்னைக்கு போலிங் வந்து ரொம்ப கண்டிஷன்ஸ் வெரி டஃப் ஃபார் போலர்ஸ். அதை ஒத்துட்டே ஆகணும். கம்ப்ளீட் சன் வாஸ் அவுட் டோட்டலி அண்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் ஆர் இம்ப்ரூவ்ட். பிட்ச் ரொம்ப ஈஸ் அவுட் ஆயிடுது. ஒரே ஒரு குறை தான், டைட்டா போட்டிருக்கலாம். எந்த போலருமே இன்க்ளூடிங் பூம்ரா ஒருத்தர் தான் ஓரளவுக்கு டைட்டா போட்டாரு. அவரு வந்து பெனிட்ரேட்டிவா இல்ல. பூம்ரா ஸ்டாண்டர்டுக்கு அவர் போலிங் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு ரொம்ப நல்லா போடல அவரு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் லெக் சைட் நீங்க பாத்தீங்கன்னா 3 போலர்ஸுமே லெக் சைட்ல ரன் லீக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 60-70 ஓவர்ல 60-70 ரன்னுல ஒரு 12 பவுண்டரி 13 பவுண்டரிஸ் எடுத்தாங்கன்னா அதுல 10 11 பவுண்டரிஸோ இன்னும் லெக் சைட் பவுண்டரிஸ். ஜாக் ராலியும் சரி, ஆமா டக்கெட்டும் சரி, ரெண்டு பேருமே லெக் சைட்ல நிறைய பவுண்டரி அடிச்சாங்க. அதுவும் நியூ பால்ல இதே மாதிரி லெக் சைட்ல பவுண்டரி கொடுக்கறதுங்கிறது நாட் அக்செப்டபிள். ஈவன் பூம்ராவே கொடுத்தாரு. பூம்ராவே 2-3 பவுண்டரி லெக் சைட்ல கொடுத்தாரு. சோ ஒரு லைன், ஒரே ஒரு லைன் ஆஃப் சைட்லயே போடணும் ஆர் லெக் சைட்லயே போடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாம பால் வாஸ் ரெண்டு எண்ட்லயும் ஆஃப் சைட் லெக் சைடு மாத்தி மாத்தி போட்டு ரன்னை லீக் பண்ணி ஒரு ப்ரெஷரே இல்லாம ரொம்ப நேரம் அப்படிதான் ஆடினாங்க. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சார் பென்டக்கட் இருக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரன் ரேட் அப்படிங்கிறது 5.9 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த பேஸ்பால் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அதை தான் இங்க அப்ளை பண்ணி விளையாடுறாங்க. பென்டக்கட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ரன் ரேட் 4.க்கு குறைஞ்சிருக்கு இப்போ ரூட்டும் போப்பும் ஆடும்போது. ஸோ பென்டக்கட்டோட விக்கெட்டை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டு அன்சுல் காம்போஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ண மேட்ச்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டா பென்டக்கட்டை எடுத்திருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா சார்? காம்போஜை பொறுத்த வரைக்கும் இஸ் a குட் bowler. இஸ் நாட் ஒரு டேர் அவே ஃபாஸ்ட் bowler இல்ல. அவர் பவுன்ஸ் பண்ணி ஷார்ட் பால போட்டு ரெகுலரா போடுற அளவுக்கு அவருக்கு பேஸ் இல்ல. இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல அவரு. அதுவும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அது மாதிரி வந்து போடுறதுன்னு ஒரு ரொம்ப ஸ்கில்ஸ் இருக்கணும், ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் வந்து இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஷார்ட் பால் போடுவார், பவுன்ஸ் போடணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாருன்னா அது பெரிய தப்பு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் செட்டில் ஆகணும். ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு சரியாவோ போடல. 3 ஓவர்ல தூக்கிட்டு அடுத்த எண்ட்ல கொண்டு வந்தா அந்த 3 ஓவரும் சரியா போடல. பட் தேர்ட் ஸ்பெல்லு ஜஸ்ட் பிஃபோர் க்ளோஸ் அப் பிளே ஒரு half an hour முன்னாடி கொண்டு வச்சேதான் நல்லா போட்டார். அப்ப பாத்தீங்கன்னா பந்து ரிலீஸ் எல்லாமே சீம் ரிலீஸ் ஒரே லைன்ல ஆஃப் சைட்லயே அட்டாக் பண்றது எல்லாத்தையுமே கரெக்டா போட்டாரு. ஸோ ஹி லுக்ஸ் லைக் அ குட் bowler. ஸோ நாளைக்கு இன்னும் நல்லா போடுவார்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அவர் வந்து ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல அவரை எதிர்பார்த்திருந்தோம்னா அது பெரிய மிஸ்டேக் தான். பட் இஸ் அ குட் bowler. டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு இது மாதிரி இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு ஐடியல் bowler. ஓகே சார். நியூ பால வந்து சிராஜுக்கு கொடுக்காம அன்சுல் காம்போஜ் கொடுத்ததுக்கான காரணம்? இவர் இஸ் a swing bowler. காம்போஜ் இஸ் a proven swing bowler who moves the ball both the ways. அது வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ இந்தியாவோட அடைச்சா கூட அது மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால அவரை கொடுத்தது கரெக்ட் தான். பட் அவர் வந்து சரியா போடல. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும் யாரா இருந்தாலும். ஆனா இவ்வளவு கொஞ்சம் அது எதிர்பார்க்காம அது கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துட்டாரு. ஏன்னா சிராஜே உங்களுக்கு வந்து ஓல்டு பால் தான் நல்லா போடுவார் ஜென்ரலாவே. அது பிரசீத் கிருஷ்ணாவும் சரியா போடல. முதல் 2 மேட்ச் ரொம்ப ரன் ரீக் பண்ணிதான் இவர் வந்து முன்னாடி கொஞ்சம் நியூ பால்ல கொண்டு உடைச்சாங்க. நல்லா போட்டார் இன்னைக்கு. ஆனா வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அவர் நியூ பால் ரெண்டு மேட்சா நியூ பால்ல போட்டு இருக்காரு. இந்த வாட்டி செகண்ட் ஒன் சேஞ்சுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க.
பட் ஜென்ரலாவே ஓல்டு பால்ல தான் நல்லா போடுவாரு. முதல்லயே அப்படிதான் இருந்தாரு. போன மேட்ச் எல்லாம் அவர் வந்து நியூ பால் கொடுத்தது காரணம் நம்ம வந்து பிரசித் கிருஷ்ணாவை டிரா பண்ணிட்டோம். அதனால அவர் தான் இப்ப நியூ பால்ல போட்டிருந்தாரு. அவருக்கு பதிலா இவரை போட்டோம். சோ ஆனா எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் சிராஜோடைய போலிங் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம். அவருடைய ஃபார்ம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கன்சர்ன். ஒரு ஓவர்ல டயர்ட்னஸ்னால ரொம்ப அவர் ஓவர் நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு தான் லோடு ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கு இன்னைக்கு இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஹி இஸ் a கிரேட் ட்ரையர். இன்னைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் போட்டாரு. சில நல்ல பால்லாம் போட்டாரு. பட் இன்னைக்கு நிறைய லீக் பண்ணிட்டாரு. இன்னைக்கு லெக் சைட் பவுண்டரிஸ் நிறைய கொடுத்தாரு. நிறைய ஓவர் பிச் பால் போட்டாரு. அதுதான் ஏமாற்றம். சோ சிராஜோட ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது பாத்தீங்கன்னா ஜடேஜா. ஒரு எக்ஸ்ட்ரா பால், அந்த நோ பால்னால கிடைச்ச எக்ஸ்ட்ரா பால்ல அந்த விக்கெட்டை எடுத்தாரு. அதுதான் இந்த மேட்சுக்கு ஒரு முதல் விக்கெட்டா அமைஞ்சது. பிச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கா இன்னும்? இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்ல பால் வாஸ் கிரிப்பிங். ஆமா, கிரிப்பா இருது. அது தவிர வந்து நல்ல ஷூட்டா இருது. கொஞ்சம் ஆஃப் த பிச் கொஞ்சம் ஃபாஸ்டா வருது. பவுன்ஸ் இல்ல. இந்த கேட்ச் கூட ரொம்ப லோ கேட்ச். பட் பால் டேர்னிங் அண்ட் ஷூட்டிங் அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. முக்கியமான விஷயம், இங்கிலாந்து இப்போ இஸ் வெல் அஹெட். நம்மளோட ஒரு செஷன் தான் they have scored more points than us. இப்போ வந்து 6 செஷன்ல 2 செஷன் இங்கிலாந்து, 3 செஷன் ஷேட், 1 செஷன் இந்தியா. ஸோ ஒரு செஷன் தான் they are ahead, பட் நல்ல வெல் அஹெட். ஸோ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங்ல வந்து ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ்ல நம்ம 2 விக்கெட் எடுத்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணலன்னா ஆல்மோஸ்ட் கையை விட்டு போடுற அளவுக்கு டேஞ்சர்ல இருக்கும். அதுதான் உண்மை. இப்ப இங்கிலாந்து வந்து லீடு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? லீடு எடுத்தா எவ்வளவு எடுப்பாங்க? இல்ல 350க்குள்ள ஆல் அவுட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 350க்குள்ள ஆல் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓரளவுக்கு லீடு 60ல இருந்து 70 ரன்னுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னு தான் நமக்கு வந்து ஃபைட் பேக் பண்ணி ஓரளவுக்கு மேட்சை கொண்டு வர முடியும், நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லீடு டெஃபினட்டா அவங்க எடுப்பாங்கன்னு தான் தோன்றது. ஒரு 30 to 70 ரன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ரேஞ்ச். அதை வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அந்த கேம்ல தெரிஞ்சிடும். பார்க்கலாம். டே 3 என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து ரொம்ப சாலிடான பேட்டிங்ல இருக்காங்க. ஸோ பேக் டு பேக் விக்கெட் எடுத்து எப்படி வந்து கம்பேக் கொடுக்குறாங்க இந்தியா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க. சொல்லுங்க சார். முக்கியமான விஷயம், ரிஷப் பந்த் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடுவாரா? அது பெரிய கேள்வி. ஆமா, அது பெரிய கேள்விக்குறி. அவர் ஆடலன்னா அவர் அதுவும் ஃபிட்டாவும் ஆடினா கூட அவரால் ரன் ஓட முடியாது. அதனால எந்த அளவுக்கு அவரால் ஆட முடியும்? அதனால நம்ம வந்து 10 பேரோட ஆட போறோமா? ஸோ 10 vs 11, இந்தியாவோட 10 vs இங்கிலாந்து 11. இந்த 10லயே ரிஷப் பந்தே ஒரு ஆல்மோஸ்ட் 2 பிளேயருக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ டிராபேக்ல இருக்கோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு நம்ம வந்து லீடு எடுக்க விடாம அவங்கள நாளைக்கு ரொம்ப நல்லா போலிங் போட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் ஓரளவுக்கு இன்னும் பெட்டர் சான்சஸா வரும். இப்ப எதிர்பார்க்கலாம் என்ன, பும்ரா வந்து இன்னைக்கு வந்து விக்கெட் எடுக்காம போயிருக்காரு. ஸோ நாளைக்கு நல்லா திங்க் பண்ணி நல்ல ஒரு இதுவாக தான் வருவாரு, அக்ரெசிவா தான் வருவாரு. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா அவங்க வந்து டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய பலமாயிடும். அதனால அது வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் கேம் தான் இந்த டெஸ்ட் மேட்சோடைய ரிசல்ட் எப்படி கொண்டு போகும்னு தெரிஞ்சிடும். ஓகே சார், பார்க்கலாம். இந்தியா இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்கணும்னா எல்லா விக்கெட்டையும் எடுத்தாதான் கம்பேக் கொடுக்க முடியும். அதோட இல்லாம ரன்னை ரெஸ்ட்ரிக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியாவுக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கும். அது பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். டே 2 எந்த மாதிரி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத. இல்லைன்னா கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.